ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம். என்னையோட ஸ்டோரியில் சந்துருன்னு ஒரு பையனை பற்றி பார்க்கலாம். சந்துரு வீட்டுக்கு ஒரே பையன், ஆனால் செல்லமாலாம் வளர்க்கப்படலை. நிறைய கண்டிஷன்ஸ்க்கு கீழே தான் அவன் வளர்ந்தான். அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எந்த அளவுக்குன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே அவன் போர்வையை அவனே மடித்து வைக்கணும், ரெகுலராக ஒரே டைமுக்கு எந்திரிக்கணும், எந்த லைட் ஸ்விட்ச் ஆனாலும் கண்டிப்பாக அவன் ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கும் நிறைய கண்டிஷன்ஸ். அவனுக்கு ஒரே வெறுப்பாக இருந்தது. அவன் காலேஜ் லைஃப் முடித்த வேகமாக ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகணும்டா, எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சா போதும், அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தான். அவன் அப்ளை பண்ண ஜாப்க்கான இன்டர்வியூ கால் அன்னைக்கு வந்தது. இன்டர்வியூ அன்னைக்கு அதே வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ரொம்ப ஆனந்தமாக இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சந்தோஷத்தில் கிளம்பிகிட்டு இருந்தான். இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கும் போயாச்சு. அங்கே இவனை மாதிரி ஒரு 5-6 பேர் இன்டர்வியூக்காக உட்காந்துருந்தாங்க. இவனுக்கு முன்னாடி போன 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், ஆனாலும் விடாமுயற்சியை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படியும் ஜெயிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருக்கான். இன்டர்வியூ நடந்துட்டுருக்கிறது 3வது மாடியில். இவன் கீழ் ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறுறதுக்குள்ளே படியில் 2 குப்பையை பார்க்குறான், பேப்பர் குப்பையை. அதை க்ளீன் பண்ணுறவங்க வரட்டும்னு வெயிட் பண்ணாமல் தானே எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுறான். அப்புறம் அனாவசியமாக வெராண்டாவில் ஃபேன் ஓடிட்டு இருந்ததை பார்த்து ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு போகிறான். இப்போது அவன் இன்டர்வியூ ரூம்குள்ளே என்டர் ஆகுறான். என்டர் ஆன அடுத்த செகண்ட், யூ ஆர் செலக்டட் அப்படின்னு பேனலில் உட்காந்துருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவனுக்கு ஷாக். என்ன சார், என்கிட்ட எந்த கொஸ்டின்ஸுமே கேட்கல, என்னை செலக்டட்னு சொல்கிறீங்களே அப்படின்னு இவன் ஷாக்காகி கேட்குறான். உங்கள் படிப்பு தகுதியெல்லாம் உங்களோட ஃபைல்ஸ் பார்த்து சர்டிஃபிகேட் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் பிஹேவியரை டெஸ்ட் பண்ணணும்னு யோசித்தோம். நீங்கள் கீழேருந்து வரப்போ அந்த குப்பையை எடுத்து பின்னில் போட்டது யாரோ ஒருத்தங்களோட காசில் தானே ஃபேன் பில் கட்டுறாங்க அப்படின்னு யோசிக்காமல் அந்த ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணது எல்லாத்தையும் நாங்கள் கேமரா மூலமாக நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். உங்களுடைய டிசிப்ளின் இருக்குது, அதனால் யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொன்னாங்களாம். அவனுக்கு ஒரே ஹாப்பியாக வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவன் ஒரு வார்த்தை சொன்னானாம். என்னை நீங்கள் ரொம்ப கண்டிஷனாக வளர்த்தது எரிச்சலாக இருந்துச்சு, பட் இன்றைக்கி தான் அது எவ்வளோ நல்லதுக்குன்னு புரிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவை ஹக் பண்ணானாம். பேரண்ட்ஸ் நம்மளை திட்டுறது நமக்கு எரிச்சலாகவும் கோபமாகவும் தான் வரும். பட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை திருத்திக்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் நல்ல விஷயம் நடக்கும். பேரண்ட்ஸ்க்கு நம்ம எதிரியும் இல்லை, நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு எதிரியும் இல்லை. நம்ம நல்லதுக்காகவே யோசிக்கிற ஜீவன்கள் அவங்க. ஸோ லெட்ஸ் பி தேங்க்ஃபுல். என்னையோட ரெடில், வீடு போடுற ட்ரெஸ்ஸு பேர் என்ன தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.